அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபரிவாளோட மகிமையில் அளவிட முடியாத மகிமை. அந்த மகிமையில் நம்ம கையளவு எப்படிலாம் அள்ளலாமோ அள்ளி அள்ளி சுவைக்கிறோம். பெரிவாளோட பெருமை ஒரு ஆன்மீக தலைவர் மட்டும் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு எப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு சமுதாயம் அமைதியாக இருக்குமோ, உலகம் அமைதியாக இருக்குமோ, அது மாதிரி வழியெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லி அந்த சமுதாயத்தில் உள்ள பல அவலங்கள் எல்லாம் கெடுதல் எல்லாம் களையறதுக்கும் என்னென்ன பண்ணலாமோ அதுக்கெல்லாமும் உபதேசம் பண்ணிகிட்டே தான் இருந்தா. அவளோட வாழ்நாள் முழுக்கலும் இதிலேயே தான் அவள் மெனக்கிட்டா. அப்படி பல விஷயங்கள் பார்த்தோம். அதில் குறிப்பாக வரதட்சணைங்கிற கொடுமையை ஒழிக்கணும், பெண்களுக்கு எப்படி சீக்கிரம் கல்யாணமாகி அவ குடும்பத்தோட க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவா உதவி பண்ணினா, சொல்கிறா, உபதேசம் பண்ணினா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படி இருக்கிற பெரியவா 1966 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபத்தில் இருந்தால். அந்த அயோத்தியா மண்டபத்தில் இருக்கிறதே பல சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அப்போது அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசு ஆணை வந்தது. அது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் எஜுகேஷனில் மும்மொழி திட்டம் அப்படின்னு இருந்தது. 3 லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவளுக்கு தாய்மொழி, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தேர்ட் லாங்குவேஜாக 3வது மொழியாக சமஸ்கிருதமோ இல்லது ஹிந்தி, இது ரெண்டுத்துக்குள்ளே எதையான ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி 3 மொழி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதை அந்த 66 அரசாணை மூலியமாக என்ன பண்ணால் 3 மொழி திட்டம் அப்படிங்கிறத கொள்கையை மாற்றி 2 மொழி திட்டமாக வச்சுருந்தா. அதாவது சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் எடுத்தா. ஏன் எடுத்தா? நமது சனாதன மதத்துக்கு போராத காலம்தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சனாதன மதத்துக்கு முக்கியமாக நமது பாரத கலாச்சாரம் எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா லிட்ரேச்சரும், பிராச்சீனமான லிட்ரேச்சர் எல்லாம் வேதத்திலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள்லாம் சமஸ்கிருத மொழியிலேயே இருக்குது. இந்த மொழிக்கு பேரே சமஸ்கிருதம் அப்படின்னா நன்னா பண்ணப்பட்டது. மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே இதுலேருந்து வந்தது தான். எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு உலக ரெக்கார்டுலேயே அப்படி தான் இருக்குது. இந்த சமஸ்கிருதத்தோட ஷாயல் இல்லாத எந்த லாங்குவேஜுமே இல்லை. ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் இங்கிலீஷ் முதலான மேல்நாட்டு லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குறோம். இந்த இங்கிலீஷ் முதலான மேல்நாட்டு லாங்குவேஜ் எல்லாம் கூட இந்த சமஸ்கிருதம் எப்படி அப்பட்டமாக கலந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி எல்லா மொழிக்கும் தாயாக இருக்கிறது இந்த சமஸ்கிருதம். அதனாலேயே இது தேவ பாஷை அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதாவது மனுஷலோகத்தில், தேவலோகத்தில், எல்லா லோகத்திலையும் பேசப்படக்கூடிய ஒரே லாங்குவேஜ் இந்த சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தில் நமது கலாச்சாரத்துக்கு உண்டான எல்லா லிட்ரேச்சரும் எல்லாம் இருந்தது. ஆனால் அரசாங்கம் அந்த சமஸ்கிருத லாங்குவேஜை எடுத்துட்டா பள்ளிக்கூடத்துலேருந்து. அது ஒரு பெரிய நஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஹிந்துஸாக இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு என்ன, குறிப்பாக குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அந்த மதத்தை பற்றின சம்பந்தமான நூல்களோ மத கோட்பாடோ அதில் உள்ள விஷயங்களோ ஒன்றுமே தெரியாது இருக்குது. காரணம் லாங்குவேஜே இல்லாத போயிடுது. எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அந்த லாங்குவேஜை நாம் படித்து தெரிஞ்சுக்காதனால அதில் உள்ள விஷயங்களையும் நாம் படித்து தெரிஞ்சுக்க முடியாது போயிடுது. அதனாலே மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத போயிடுது. இதைத்தான் எதிர்பார்த்துருக்கா. இதை மொழியெல்லாம் ஒழிக்கிறவாள்லாம் இது மாதிரிலாம் விஷயத்தை தான் எதிர்பார்த்து பண்ணியிருக்கா. அதனால் அந்த சமஸ்கிருதங்கிற லாங்குவேஜ் போயிட்டதுனால நமக்கு மத சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையோ, மத சம்பந்தம்னே இல்லை, நமக்கு எல்லா லிட்ரேச்சருமே அதில் இருந்ததுனால அதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது போயிடுது. அப்படி சமஸ்கிருதம் எடுத்துட்டதுனால ஹிந்தியும் எடுத்துட்டா. இந்தி எதிர்ப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன விட்டா ஹிந்தியும் எடுத்துட்டா. இந்த 2 லாங்குவேஜும் எடுத்ததுனால அந்த 2 லாங்குவேஜையும் போதிக்கிறதுக்குன்னு ஆசிரியர்கள்லாம் இருந்தாலே, சமஸ்கிருத பண்டிட்ஸ், ஹிந்தி பண்டிட்ஸ் எல்லாம் இருந்தாலே, இவ எல்லாருக்கும் வேலைக்கு ஒரு ஆபத்து வந்துருத்து. ஸ்கூலில் சமஸ்கிருதம் சொல்லித்தர போகிறதில்ல, இனிமேல் சமஸ்கிருதங்கிற லாங்குவேஜ் கிடையாது, ஹிந்திங்கிற லாங்குவேஜே கிடையாதுன்னா அப்புறம் அதை சொல்லித்தரத்துக்கு டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறது? அவளை வச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் இந்த ஹிந்தி பண்டிட்ஸ், சான்ஸ்கிரிட் பண்டிட்ஸ்க்கெல்லாம் வேலை இழக்கிற ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டது.
அதில் என்ன பண்ணினா ரொம்ப சீனியராக இருந்த பண்டிட்ஸ் எல்லாம் மட்டும் வேற ஏதானும் வேலைக்கு அவளை டிரான்ஸ்ஃபர் பண்ண, பள்ளிக்கூடத்திலேயே வேற ஏதானும் ஒரு உத்தியோகத்தை கொடுக்கறது, ரொம்ப ஜூனியர்ஸாக இருக்கிறவளுக்கெல்லாம் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொடுமை நடந்தது. அதில் பாதிக்கப்பட்டவரில் ஒருத்தர் அடையப்பலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படிங்கிறவர். இவர் அடையப்பலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் இன்னும் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அப்பைய தீட்சிதர் அப்படின்னு பெரிய மகான், அவரோட வம்சத்தில் வந்தவர். இவர் சான்ஸ்கிரிட் பண்டிட்டாக இருந்தார். சென்னையில் ஒரு ஹை ஸ்கூலில் சம்ஸ்கிருத கிளாஸ் எடுத்திருந்தார். வாத்தியாராக உபாத்தியாயராக இருந்திருந்தார். இப்போ என்ன ஆயிடுத்து, இவர் சீனியராக இருந்ததுனால இவரை உத்தியோகத்தை விட்டு போக சொல்ல முடியல. இவரை ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு, ஆரம்ப பள்ளிக்கு, ஏதோ ஒரு எலிமெண்ட்ரி கிளாஸுக்கு ஏதோ டீச்சராக அனுப்பிச்சா. இது இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. ஒரு ஹையர் கிளாஸுக்கு பெரிய மேல் வகுப்புக்கு பாடம் எடுத்துட்டு ஒரு அழிச்சுபடி குழந்தைகளுக்கு போய் பாடம் சொல்லித்தரது அப்படிங்கிறது அவருக்கு ஏதோ ஒரு கௌரவ பிரச்சனையாக தோணியிருக்கு. பொதுவாகவே அவருக்குன்னு இல்லை, பல பேருக்கு தோணலாம். நம்ம ஒரு மேல் பதவியில் இருந்துட்டு அதை விட கீழே இறங்கி ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசில் தயக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும். அவர் என்ன பண்ணினார், யோஜனை பண்ணியிருந்தார். போய் அந்த ஆரம்ப பள்ளியில் போய் சேராதே இருந்தார், தயக்கமாக இருந்தார். அப்படி இருக்கிறதே அவரோட ஃப்ரெண்டு கோகுலா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, இந்த கோகுலா ராமகிருஷ்ண தீட்சை எல்லாருமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவா, அடிக்கடி பெரியவா தரிசனத்துக்கு வருவா. அப்போ என்ன பண்ணினார், இந்த நண்பர் கோகுலாங்கிற பெரியவா தரிசனத்துக்காக போனார். பெரியவா தரிசனத்துக்கு போகிறதே ராமகிருஷ்ண தீட்சரை கூப்பிட்டார். ராமகிருஷ்ணா, நான் போகிறேன் பெரியவா தரிசனத்துக்கு, நீ வரையா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ராமகிருஷ்ணன் சொன்னேன், எனக்கு இப்போ மனசு சரியில்லைப்பா, நான் வரல இப்போ அப்படின்னு விட்டார். சரி, கோகுலா பாட்டுக்கு போயிட்டார். போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதே பெரியவா கேட்டால், ஏன் ராமகிருஷ்ணன் வரலையான்னா. எப்பொழுது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வருவேள், ஏன் இப்போ அவனை காணும், நீ மட்டும் தனியாக வந்திருக்க, ஏன் அவன் வரல அப்படின்னு கேட்டான். உடனே கோகுலா சொன்னார், நான் வரத்தை கூப்பிட்டேன், என்னமோ தெரில, அவருக்கு இது மாதிரி அரசு ஆணையில் வந்துருத்து, இந்த உத்தியோகத்தில் கீழே இறக்கிவிட்டா, அதனால அவர் மனசு தாபமாக இருக்கார், வருத்தப்பட்டு இருக்கார், அதனால வரத்துக்கு அவருக்கு சௌரியப்படலை, வரலன்னு சொல்லிட்டார். நான் கூப்பிட்டேன் ஆனால் வரலன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. இப்படி சொன்னோன்னு, ஏன் அவனுக்கு என்ன மனசு சரியில்லை அப்படின்ட்டு பெரியவா சொன்ன ஆரம்பித்தா விஷயத்தை சொன்னார். அவர் பெரிய மேல் வகுப்புக்கு கிளாஸ் எடுத்திருந்தாலும் இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆரம்ப பள்ளியில் கொண்டு போட்டிருக்கா, அதனால அவருக்கு மனசு சரியில்லை அப்படின்னா பெரியவா சொல்றா, அவன் பெரிய அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்தவன். அப்பைய தீட்சிதரை பற்றி அவனுக்கு தெரியும், பெரிய மகானவர். சாஸ்திரங்களில் சொன்ன எல்லா யாகங்களையும் பண்ணியிருக்கார், சம்பூர்ணமாக பண்ணினவர். 104 கிரந்தங்களை எழுதினவர். பெரிய விஷயங்களா எல்லாம் ஃபிலாசபியிலெல்லாம் எல்லா விஷயத்திலும் 104 கிரந்தங்களுக்கு மேலே எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட மகாவித்வான், பரமபக்தர். சிவபக்தின்னா அப்படி ஒரு சிவபக்தி அவருக்கு. இப்படி இருந்த அந்த மகான் அப்பைய தீட்சருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன அப்படின்னா, நாம் ஏதோ பக்திமான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், பரமேஸ்வரன் பக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் இந்த பக்தி நமக்கு நிஜமாவே அந்தரங்கத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கா, இந்த பக்தி திருடமான பக்தியா, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு அவருக்கு தோணித்து. சரி, நமக்கு இருக்கிற பக்தியை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது? அவர் ஒரு சர்வஜனா இருந்ததுனால, மகாமேதையா இருந்ததுனால அவருக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சார். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனோட ஸ்வபாவம், அந்த ரியல் கலர் அப்படிங்கிற இந்த உண்மை ஸ்வரூபம் எப்போ தெரியும்னா, 2 சமயத்தில் 2 ஸ்திதியில் நாம் இருக்கிறதே அது தெரியும். அது என்ன அப்படின்னா, ஒன்று குழந்தையா இருக்கிறதே, அந்த பால்ய அவஸ்தையில் அந்த குழந்தைகளுக்கு கள்ளங்கப்படம் கிடையாது, உள்ளுக்குள்ளே என்ன அப்படிங்கிறத மறைக்க தெரியாது, அப்படியே வாயில் வந்துட்டு சொல்லிடும், ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும் இல்லையா. அதனால் குழந்தையா இருக்கிறதே நமக்கு அந்தரங்கத்தில் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று அப்படிங்கிறதுலாம் இருக்காது, உள்ளும் புறமும் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அவஸ்தை, பைத்தியக்காரனாக இருந்தால், குழந்தையாக இருந்தாலும் சரி பைத்தியமாக இருந்தாலும் சரி, பைத்தியத்துக்கும் எதையும் மறைக்க தெரியாது. இந்த 2 நிலைமையில தான் நம்மளோட உள்ளுக்குள்ள அந்தரங்கம் என்னங்கிறது தெரியும். அப்படிங்கிறத வச்சுன்னு என்ன பண்ணினார் அப்பைய தீட்சிதர்,
நமக்கு இந்த பக்தி அந்தரங்கத்துல இருக்கா, பரமேஸ்வரன்ட்ட பிரியம் பக்தி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த 2 ஸ்திதியில இருந்தோம்னா நாம அப்போ பக்திங்கிறது பண்ணினோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஆழத்துல பக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போவோ இந்த எண்ணம் அவருக்கு வரத்தே கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல ஆயிடுத்து. 70 வயசுக்கு மேல ஆனதுனால இப்ப இனிமே அவர் திரும்பி குழந்தையா போக முடியாது. அதனால பால்ய அவஸ்தையில இருந்து தனக்கு பகவன் நாமாவை தான் சொல்லிட்டு இருக்குமா, சிவ ஸ்மரணை பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அடுத்த சாய்ஸ் என்ன அப்படின்னா பைத்தியமா போகலாம். என்ன சார் பைத்தியமா போகலாம்னா நம்மளாவே நினைச்சுட்டா பைத்தியமா போக முடியுமா, இல்ல நம்மளாவே நினைச்சுட்டா தெளிஞ்சுடுமா அப்படின்னா அதுக்குதான் முன்னமே சொன்னேன் அவர் பெரிய மகாமேதை அப்படின்னு. இவர் வைத்திய சாஸ்திரங்கள்ல நிபுணரா இருந்ததுனால அவர் என்ன பண்ணினார், ஊமத்தங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஊமத்தங்காயை அரைச்சு சாப்பிட்டாக்க பைத்தியம் முடிச்சிடுமா அப்படின்னு ஏதோ அந்த கிரந்தத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. இதை தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணினார், ஊமத்தங்காயை அரைச்சு சாப்பிட்டுட்டு பைத்தியம் ஆயிடுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சார். ஆனா தன்னோட சிஷ்யாட்டெல்லாம் சொல்லியிருந்தார், நான் இது மாதிரி ஊமத்தங்காயை சாப்பிட போறேன், நிச்சயம் அது பண்ணினாக்க நிச்சயம் உன்மத்தம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஊமத்தம்பூ அப்படிங்கிறமே, உன்மத்த சேகரன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேரு. இந்த ஊமத்தம்பூவை தலையில வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு உன்மத்த சேகரன் அப்படின்னு பேரு. பைத்தியத்தையும் நாம என்ன சொல்றோம், தலைக்கு ஏறு எடுத்தோம் அப்படிங்கிறோம். ஒரு கவி பரிகாசமா நிந்தாஸ்துதியா பரமேஸ்வரன் சொல்றார், நீனும் தலையில ஒந்தலையிலையும் உன்மத்தம் இருக்கு, ஊமத்தம்பூ இருக்கு, அதனால நீனும் உன்மத்த சேகரன் தான் அப்படின்னு. தலைக்கு பைத்தியம் ஏறணும்னு உன்மத்த சேகரன் தான், தலையில ஊமத்தம்பூவை வச்சுருக்கிற பரமேஸ்வரனும் உன்மத்த சேகரன் தான் அப்படின்னு ஸ்லேடையா அழகா நிந்தாஸ்துதியில சொல்றார். அது மாதிரி அப்பைய தீட்சையர் என்ன பண்ண, இந்த ஊமத்தம்பு காயை சாப்பிட்டாக்க பைத்தியம் பிடிச்சிரும். அப்போ நான் அந்த பைத்திய ஸ்திதியில இருக்கிறதே, பைத்தியம்னாலே எப்பொழுதும் உளறிண்டே தானே இருக்கும், ஏதானு சாமிச்சானு உளறிட்டு இருக்கேன், ஏதானு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், என்ன உளர்றேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுங்கோ அப்படின்னு. பைத்தியம் உளர்றதை யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாளா, பண்ணணும் அப்படின்னு அப்பைய தீட்சையர் சொன்னார். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்கோ, நான் என்ன பேசுறேன், என்ன சொல்றேன், என்ன உளர்றேன் அப்படிங்கிறத அதெல்லாம் எழுதி வச்சுங்கோ அப்படின்னு. சரி, அவள் சிஷ்யாலாம் கேட்டா, சுவாமி நீங்க ஊமத்தங்காயத்தை சாப்பிட்டு பைத்தியம் ஆயிடுவேள், பைத்தியம் அர்த்தம் என்னென்னலாம் உளரலேன்னு நாங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரி, பைத்தியமா இருக்கிறது என்னென்ன உளரலேன்னு நீங்க இப்ப எப்படி தெரிஞ்சுப்பேள், பைத்தியம் தெரிஞ்சான்னா அது தெரிஞ்சுக்க முடியும், அது எப்படி தெளிய வைக்கிறது அப்படின்னு. அது வைத்திய சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன ஒரு மருந்தோ அதை சொன்ன. கொஞ்ச நாளைக்கு இத்தனை நாளைக்கு வரைக்கும் அந்த பைத்தியமா இருக்கிறத பாருங்கோ, அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு மேல இந்த மருந்தை கொடுங்கோ, குடிச்சா எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தார். அந்த வைத்தியத்தையும் அவளுக்கு சொல்லி வச்சிருந்தார். இதே மாதிரியே பண்ணினபடி எல்லாம் பண்ணியாச்சு. அப்பைய தீட்சருக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. பைத்தியமா இருந்த காலகட்டத்தில் அவர் உளறினது என்ன அப்படின்னு சிஷ்யாலாம் அதை குறிப்பெடுத்து வச்சிருந்தா, எழுதி வச்சிருந்தா. அப்புறம் அவர் சொன்ன காலத்திலேயே இவருக்கு அந்த பைத்தியத்துக்கு முறிவுக்கு மருந்தை கொடுத்து இவர் பைத்தியம் தெளிஞ்சுடுத்து. பைத்தியம் தெளிஞ்சப்புறம் எடுத்து பார்த்தா இவர் பைத்தியமா இருக்கிறதே என்ன சொன்னார் அப்படின்னார், பரமேஸ்வரன் மேல ஸ்லோகம் சொல்லியிருந்தார். அந்த ஸ்லோகத்துக்கு பேரு உன்மத்த பஞ்சாசத்து அப்படின்னு பேரு. அந்த உன்மத்த பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்லோகமா இன்னைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு பைத்தியமா இருக்கிறதே கூட அவருக்கு ஏதோ வாயில வந்ததை கண்ணாப்பினான்னு உளரல, பரமேஸ்வரனை ஸ்துதி பண்றாப்லயே இருந்தது. இதை பார்த்தோன்னா அப்பைய தீட்சருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, நம்ம பைத்தியம் முடிச்சா கூட உளறினா கூட, பைத்தியம் முடிச்ச உளறினா கூட நம்ம பரமேஸ்வர ஸ்மரணையோட அவனோட புகழையே பேசிட்டு இருக்குமே, உளறிட்டு இருக்குமே. அப்படி இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே அவர் இப்படி பண்ணினார். நமக்கு அந்தரங்கத்தில் நம்மள அறியாதையும் ஈஸ்வரன்ட்ட நமக்கு பக்தி இருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்தார். அதை பார்த்தோன்னா அவருக்கு பரம சந்தோஷமா இருந்தது. இந்த கதையெல்லாம் கோகுலாட்ட பிரிவா சொல்லி அந்த அப்பைய தீட்சர் வம்சத்துல வந்த அந்த ராமகிருஷ்ணன், அந்த அப்பைய தீட்சிதர் கூட தனக்கு பக்தி இருக்கா என்னங்கிறத பார்க்கறதுக்கு குழந்தையா இருந்து பார்த்தாக்க சந்தோஷமா இருக்கும். ஆனா அவருக்கு குழந்தையா போக முடியல, குழந்தையா ஆக முடியல, அதனால பைத்தியமானார். ஆனா அவர் வம்சத்துல வந்த இந்த ராமகிருஷ்ணனுக்கோ அந்த குழந்தைகளோடையே பழகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இவர் பெரிய வித்வானா இருந்தா, வாத்தியாரா இருந்தா, மேல் வகுப்பு கிடைத்தாதான் கௌரவமா? ஏன் கீழே இருக்கிற அரிச்சுவடியில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடாதா? சொல்லி கொடுத்தா அது என்ன கௌரவ குறைச்சலா அப்படின்னு பெரியவா சொன்னா, அப்பயே தீட்சிதரா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். குழந்தைகளா கலந்து பழகிறாப்புல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கே அப்படின்னு
அவர் சந்தோஷப்பட்டுப்பார். அவர் வம்சத்துல வந்து அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, அவ தீட்சதற்கு அப்பயே தீட்சதர் கிடைக்காத பாக்கியம் இவனுக்கு கிடைச்சிருக்கு, அவன்கிட்ட போய் சொல்லு. உடனே அந்த ஆரம்ப பள்ளியில இருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவனை போய் டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லு அப்படின்னு. குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தர போறோம்? எடுத்தோடனே பெரியவா சொல்றா, அந்த எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான் ஆரம்ப கல்வியில தான் நம்ம அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் சொல்லித்தர முடியும். எடுத்தோடனே அழகா சொல்றதே, அறம் செய்ய விரும்பு, தர்மம் பண்றதுக்கு, தர்ம வழியில் நடக்கிறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு தானே சொல்லித்தருது. கோவத்தை அடக்கு, இதெல்லாம் வரிசையா சொல்லித்தருது. இப்படி ஆத்திச்செடி, கொன்றை வேந்தன், இது மாதிரி தர்ம நூல்கள்லாம் இருக்கு. ஔவையாரோடது இந்த அறம் செய்ய விரும்பெல்லாம். பள்ளிக்கூட ஆரம்ப வகுப்பிலேயே நமக்கு இது மாதிரி வாழ்க்கைக்கு இன்றியமையாத நம்ம ஒரு நல்ல பிரஜைகளா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் இந்த உபதேசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நமக்கு ஆரம்ப கல்வியா பாடமா இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்லித்தர பாக்கியம் இந்த ஆரம்ப கல்வியில இருந்தாதான் முடியும், இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாதான் முடியும்னு அவன்கிட்ட சொல்லு. அதனால அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்தோட இல்லை, அதை கேட்க கேட்க சொல்லித்தர நமக்குமே அந்த தர்மத்துல ருச்சி வரும், நமக்கும் தர்ம வழியில் நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நாமளும் கடத்தேறலாம். இது ஏதோ பொழப்புக்காக உத்தியோகம் அப்படிங்கிறது இல்லாத நமக்கும் ஒரு தர்மத்தை ஸ்மரிக்கிறாப்புல நல்ல வழியில போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால இது பெரிய பாக்கியம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லு, போய் பள்ளிக்கூடத்துல சேர சொல்லு அப்படின்னா. ஔவையார் அப்படின்னோன்னு ஞாபகம் வருது. ஔவையார்ட்ட பெரியவாளுக்கு அப்படி ஒரு பக்தி, அந்த அம்மா மேல அப்படி ஒரு பக்தி. காரணம், ஒரு கிழவி இந்த குழந்தைகள், அதாவது சமுதாயத்துல என்ன ஒரு அக்கறை இருந்தா ஔவையாரோட உபதேசங்கள் எல்லாமே அநேகமா பார்த்தீங்கன்னா குழந்தைகளை உத்தேசிச்சு தான் இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் ஒன்று சொல்லுவா, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவா, ஆடியன்ஸை வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்பா. இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஔவையாருக்கு யாருன்னு சின்ன குழந்தைகள் தான், சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள் தான். சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளை நாம சின்ன வயசுலயே சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா, 5லயே அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் வந்துடுத்துனா அப்புறம் அது 50 ஆனாலும் சரி, 500 ஆனாலும் சரி, 5000 ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, அவளுக்கு அது அப்படியே தர்மமே பிடிபற்றும், அந்த நல்ல பழக்கமே வந்துடும்ங்கிறதுனால தான் ஔவையார் குழந்தைகளுக்கே உபதேசமா பண்ணியிருந்தா. அதனால இந்த குழந்தைகளை உத்தேசிச்சு இந்த அம்மா பண்ணியிருந்ததுனால சமுதாயத்துல என்ன இருக்கிற அந்த அஸ்திவாரமா இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் நல்ல பிரஜைகளா ஆயிடுத்துனா பிற்காலத்துல அவளே எங்க இருந்தாலும், எந்த ஸ்திதியில இருந்தாலும், என்ன பொசிஷன்ல இருந்தாலும் அவ நல்லவாளா தான் இருப்பா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல ஔவையார் குழந்தைகள்கிட்டயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா அப்படின்னு பெரியவா ஔவையார் மேல ரொம்ப பிரியம். அதே மாதிரி வயசான கழுவியா இருந்தா கூட ஒரு இடத்துல உட்காராத இந்த தேசம் முழுக்கலும் சுத்தி இருக்கா. கால்நடையாவே இந்த தேசம் முழுக்கலும் சுத்தி அத்தனை குழந்தைகளுக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு நோக்கத்தோட அந்த அம்மா கைங்கரியம் பண்ணியிருக்கா. அந்த அம்மா போட்ட அஸ்திவாரம் தான், அவ பாதம் பட்ட இடம் தான் இந்த பாரத தேசம் முழுக்கலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. அதோட வலிமை தான் இன்னமும் நமக்கு நல்ல குழந்தைகள்லாம் பிறந்துட்டு இருக்கு, நல்ல பிரஜைகள்லாம் இருக்கு அப்படின்னு பெரியவாளுக்கு அதுல ரொம்ப பிரியம் ஔவையார்ட்ட. அதனால பெரியவா சொன்னா, அந்த ஔவையாரோட அந்த உபதேசங்கள் எல்லாம், அந்த நல்ல நீதி நூல்கள்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் சொல்லித்தரலாம். அது ராமகிருஷ்ணனுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால சங்கோஜப்படாத, இது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை, அவனை போய் சேர சொல்லும் அப்படின்னா. சேர்ந்தாக்க அவனுக்கு பெரிய பரமக்ஷேமம்னு சொல்லும் அப்படின்னா, அதுவே அவரோட மேன்மைக்கும் ஒரு பெரிய வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌரவ குறைச்சல்ல போய் கட்டாயம் சேர சொல்லு அப்படின்னா. இந்த கோகுலா வந்து ராமகிருஷ்ணன்ட்ட சொன்னார், இந்த நடந்த விஷயங்கள்லாம் சொன்னா ராமகிருஷ்ண திருஷ்டருக்கு ரொம்ப மனசு அப்படியே உருகித்து. என்ன ஒரு அக்கறை பாரு பெரியவாளுக்கு. அதாவது ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு வியக்திகிட்டையும் என்ன ஒரு பிரியம், அன்பு. அதே மாதிரி இந்த சமுதாயத்து மேலேயும், சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் மேலேயும், அந்த இளைஞர்கள் மேலேயும், குழந்தைகள் மேலேயும் பெரியவாளுக்கு என்ன ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லி பெரியவா உத்தரவை சிறமேற்கொண்டு போய் இவர் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்ந்தார். அதாவது எப்பொழுதுமே குருங்கிறது எதுக்கு வேணும்னர், இத மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தான் குருங்கிறவர் வேணும். அவரோட அவசியம் என்ன அப்படின்னா, இப்படி நாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதே, குழப்பத்துல இருக்கிறதே, அந்த குழப்பத்திலேருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து நம்மளை நல்ல வழியில கொண்டு செலுத்துறதுக்கு தான் ஒரு குரு வேணும். அப்படிதான் தக்க சமயத்துக்கு ஒரு குருவா இருந்து இந்த ராமகிருஷ்ண தீட்சிதருக்கு பெரியவா அட்வைஸ் பண்ணினா, உபதேசம் பண்ணினா. அந்த உபதேசப்படி அவர் நடந்ததுனாலே அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மேல
இந்த எலிமெண்டரி ஸ்கூல்லேயே குழந்தைகளா வாத்தியாராக இருந்து அவர் ரிட்டையர்லாம் ஆனார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி, பென்ஷன் முதலான எல்லா பெனிஃபிட்ஸும் வந்தது. இன்னமும் இருக்கார், 90 வயசு ஆறுது, இன்னமும் இருக்கார். அவருக்கு பொன் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடிஞ்சுது. இவர் உத்தியோகத்தில் இருந்ததுனால்தான் அவர் உடனே இது ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துட்டு நம்ம ஹை ஸ்கூல்ல இருந்துவா இனிமேல் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போகிறதா வேண்டாம் அப்படின்ட்டு ரிசைன்மெண்ட் வந்திருந்தாருன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இவ்வளவுலாம் பென்ஷன் முதலான பெனிஃபிட் இல்லாமல் வந்திருக்காது. அதோட இவர் பொன் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் கடன் வாங்கின்னு சிரமப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். இப்படி ஃபினான்ஷியலி அவருக்கு பல சிக்கல்லாம் வந்திருக்கும். அதுலேருந்தெல்லாம் காப்பாத்தினா பெரியவா போய் வேலைக்கு சேர சொல்லுன்னதுனால, வேலையை விட்டுற சொல்லாத உத்தியோகத்தை கண்டினியூ பண்ண சொல்லு அப்படின்னதுனால அதைத்தான் நினைச்சு இன்னமும் அவர் உருகிற. அப்படி பெரியவா அன்னைக்கு சொன்னதை கேட்டுன்னு நடந்ததுனால தான் இன்னைக்கு குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள்லாம் சௌக்கியமா இருக்கா. இன்னைக்கு நமக்கு பென்ஷன்லாம் வந்துன்னு நம்மளும் இந்த வயசான காலத்திலையும் சாப்பாட்டுக்கு குறவில்லாத சௌக்கியமா இருக்கும் அப்படின்னா க்ஷேமமா இருக்கும்னா அன்னைக்கு பெரியவா பண்ணின உபதேசம். அவ சொன்னத்தை கேட்டதுனால அவ ஒரு தெளிவை கொடுத்ததுனால நமக்கு இப்படி எல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமாக இருந்தது. அதுலேருந்து நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் ரொம்ப மனசார உருகி பக்தி பண்றார். பெரியவா இந்த சமஸ்கிருத மொழியை ஒழிக்கிறதுக்கு இருக்கிறதே அதுலேருந்து காப்பாத்தினா. அதே மாதிரி அந்த சமயத்துல தான் ஓரியண்டல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒன்றை பெரியவா ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினா. அரசாங்கத்திலேயே சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலையும் உள்ள அந்த பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் ஒரு சமஸ்கிருத பண்டிட் அங்கே வச்சுக்கணும், நியமனம் பண்ணணும்னு சொல்லி அவள் அந்த கிராமத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்து அப்புறம் அவள்கிட்ட படிச்சவா அவளே ஓரளவுக்கு நன்னா படிச்சுட்டான்னா அங்கே உள்ளவாளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இந்த சமஸ்கிருதம்ங்கிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் பழக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமது மதத்துக்கு பெரிய பரம்பரை சொத்தா இருக்கிற பொக்கிஷமா இருக்கிற அத்தனையும் நாம புரிஞ்சுக்க முடியும். அதுல உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுன்னு நாம அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து எல்லாம் பலனை அடைய முடியும். இகத்துக்காட்டும் பரத்துக்காட்டும் எல்லாத்துக்கும் அதுல இருக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் பெரியவா சொன்னா. இந்த ஓரியண்டல் ஸ்கூல் அப்படிங்கிறத இந்த லௌகீகமான படிப்போட மேல்நாட்டு படிப்போட நமது பிராச்சீனமான இந்த சமஸ்கிருத பாஷையும் இருக்கணும், அதுல உள்ள விஷயங்கள்லாம் கிரந்தங்கள்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஓரியண்டல் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க வச்சா. அப்படி இருக்கிற பெரியவா சமஸ்கிருதத்தை மட்டும்தானா எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு தமிழ்லையும் அப்படி ஒரு அவளுக்கு அபிமானம் உண்டு. இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் எதெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு உண்டானதை எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு பல திட்டங்களை போட்டு பெரியவா சொன்னா. அப்படி பண்ற பெரியவா இன்னும் என்னென்னலாம் நமக்கு உபயோகமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கிறத தொடர்ந்து பார்க்க போறோம்.